வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், நலமுடனும் இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு நான் சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி இன்றைக்கு ஒரு குட்டி சமையல் தான். முட்டை பிரட்டல் செய்ய போகிறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இது நல்லா இருக்கும். இந்த முட்டை பிரட்டல் நாங்கள் வெள்ளை சாதத்துக்கு அள்ளி வச்சு சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்குது. நல்லா காரசாரமாக. நான் இப்போ ஒரு பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை, சின்ன சீரகம் சேர்த்து ஒலிவ் ஆயில் எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். அதை வதங்க விட்டுருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டுது. அதுக்கு பிறகு நான் இதில் தக்காளி பழமும் குடமிளகாயும் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ டக்கண்டு தக்காளி பழம் இதெல்லாம் டக்கண்டு அந்த மசிஞ்சிரும், டக்கண்டு வெந்துடும் உப்பு போட்டால். அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் கொஞ்சம் மூடி விடுவோம். நல்ல சுவையாக இருக்கும். எங்களுக்கு இப்போ சமைக்கிறதுக்கு டைம் இல்லைண்டா டக்கண்டு இந்த தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாயை வெட்டி போட்டு முட்டையை மவிச்சு போட்டு புரட்டி எடுத்தோம்டா பசிக்கு ருசி தேவையில்லைன்ற மாதிரி டக்குண்டு ஒரு சாப்பாடு செய்துடலாம். அதுக்கு பிறகு நான் காரத்துக்கு கட்டைத்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி போட்டு நான் முட்டை வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த முட்டையை அதில் எடுத்து சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் கலந்து விடணும். அப்போ தான் முட்டையிலையும் அந்த காரத்தன்மையெல்லாம் சேர்ந்தால் நல்ல சுவையாக இருக்கும். செய்து முடிஞ்சுது இந்த முட்டை பிரட்டல். இப்போ கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுட்டு இறக்கினோம்டா முட்டை பிரட்டல் செய்து முடிஞ்சு. இன்றைக்கு முட்டை பிரட்டலும் பருப்பு கறியும் வெள்ளை சாதமும் தான் இன்றைய மதிய உணவுங்கட. காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. செய்து முடிஞ்சு நான் இப்போ ஒரு டிஷ்ஷுக்கு இதை எடுத்து வைக்கிறேன்னு பாருங்கள். பார்க்க ஒரு அழகாக இருக்குது. நல்ல காரசாரமாக சுள்ளன்ட்டு ஒரு உரைப்பு தான். சுட சுட வெள்ளை சாதத்துக்கு அள்ளி வச்சு பிசைஞ்சு சாப்பிடக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பருப்பு கறிக்கும் இந்த முட்டை கறிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது. பார்க்கவே நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.